ராஜேஸ்வரி, திருச்சி கண்டோன்மெண்ட் அருகே உள்ள இந்த அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் 10 பேர் இன்று மாலை தங்கள் அரையாண்டு தேர்வை முடித்துவிட்டு திருச்சி இந்த காவிரி ஆற்று அம்மாமடம் படித்துறையில் குளிக்க சென்றுள்ளனர். மாணவர்கள் 10 பேரும் இந்த ஆற்றின் நடுவே குளிக்க சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது அந்த ஆழ்வார் தோப்பு பகுதியைச் சேர்ந்த ஜாகிர் ஹுசேன், பாலக்கரை பகுதியைச் சேர்ந்த சிங்கு, பீமநகர் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் ஆகிய 3 மாணவர்கள் இந்த தெர்மோகோல் வைத்து குளிக்கும் போது அந்த தெர்மோகோல் ஆனது உடைந்து விட்டதாகவும் சக மாணவர்கள் அங்கு தெரிவித்திருந்தார்கள். அந்த தெர்மோகோல் உடைந்த போது அவர்களை காவிரி ஆற்றில் அடித்து செல்லப்பட்டதாக சக மாணவர்கள் தெரிவித்தனர். அவர்களுடன் குளிக்க வந்த அந்த சக மாணவர்கள் அவர்களை தேடியும் கிடைக்காததால் இந்த காவல்துறையினருக்கும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் நீரில் மூழ்கிய அந்த 3 மாணவர்களை தேடும் பணியில் திருச்சி மற்றும் பெரம்பலூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினர் அந்த டைவிங் உதவியுடன் நீரில் மூழ்கிய மாணவர்களை தேடி வருகின்றனர். காவிரி ஆற்றில் இந்த முதலைகள் நடமாட்டம் இருப்பதால் ஆற்றங்கரையில் இருந்த அந்த பொதுமக்களை போலீசார் அப்புறப்படுத்தினர். இன்று மாலை முதல் மாணவர்களை தேடி வந்த நிலையில் நீண்ட நேரம் ஆனதாலும் இந்த இருட்டிட்டதால் நீண்ட நேரமாக இந்த இருட்டி இருக்கிறதுனாலும் இந்த தேடும் பணியானது தற்போது நிறுத்திய நிலையில் தீயணைப்பு துறையினர் மீண்டும் அவர்களை நாளை தேடும் பணியில் ஈடுபட உள்ளனர். ஒரே நேரத்தில் 3 மாணவர்கள் நீரில் அடித்து செல்லப்பட்ட இந்த சம்பவம் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராஜேஸ்வரி, நேர்களை அண்மை செய்தியாக பார்த்தோம். திருச்சியில் காவிரி ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த 3 சிறுவர்களை தேடும் பணியானது நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் பிரபாகரன் வழங்கிட பார்த்தோம்.